அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் கேள்விப்பட்டு ஈரோடு பயங்கர வெயில்ல இருக்கு. ஆமாமா 108 டிகிரி இருக்கு சார். இப்போ மதுரை திருச்சி தான் அதிகமா இருக்கும். இப்ப ஈரோடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. மேபி கிளைமேட் சேஞ்ச், ஐ திங்க் சோ. அதாவது நம்ம போறோம்லயே ஒரு செய்தி வந்துச்சு, மங்கோலியாவில பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து குளிர் பிரதேசம். அங்கேயும் வந்து இப்ப இந்த ஹீட் வேவ் அந்த மாதிரி கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் வந்து கால்நடைகள் லைஃப் ஸ்டைல் இறந்து போகுது, அஃபெக்ட் ஆகுதுன்னு வந்திருக்கு. இது இட்ஸ் வேர்ல்ட் வைட் ப்ராப்ளம். சார், இதுக்கு வந்து நல்ல லெசன் நம்ம கத்துக்கணும்னா இஸ்ரேல் அங்க இல்லாத ஹீட் இல்ல சார், பயங்கரமான ஹீட். ஆனா இருந்தாலும் யாரும் அங்க செத்து போறது இல்லை. அப்பப்போ வெளியே போறாங்க, அப்பப்போ வராங்க. ரொம்ப நல்ல அது அவங்க எப்படிதான் அதை மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. நல்ல நம்ம அங்க இருந்து ஒரு படிப்பினை எடுக்கலாம். இப்படி இருக்க. ஆனா நீங்க சொல்ல பாடம்லாம் ரொம்ப முக்கியம் சார். குறிப்பா கொஞ்சம் வயசு ஆயிட்டாவே பெட்டர் அவாய்ட் சன் ரேஸ், வெளியே போகாத இருக்கிறதுனால. அதே மாதிரி அனிமல்ஸ் பவுல்ட்ரி எல்லாம் நம்ம வீட்டு, அதாவது கொஞ்சம் ஷேடா இருக்கிறது நல்லது. செய்து வச்சுக்கணும். டெத் ரேட்டை கொஞ்சம் ரெடியூஸ் மிட்டிகேட் பண்ணலாம். இதான் என்னுடைய கருத்து சார். தேங்க்யூ சார். இப்போ உதாரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை பிளட் வெசல்ஸ் வெடிக்கக்கூடிய அளவுக்கு போயிருமோ, அந்த அளவுக்கு ஹீட் இருக்குமோ இல்ல அப்படி, அதாவது அந்த ஹீட்டினுடைய தாக்கம் வந்து அதிகம் இருக்கும் போது எக்ஸ்ட்ரீமா போயிருமா, அது போகாம இருக்கிறதுக்கு என்ன தடுப்பு முறைகள் இயற்கையில ஆண்டவன் நமக்கு வச்சிருக்காங்கிறத கொஞ்சம் தெளிவா சொன்னா பரவாயில்ல. இப்ப வந்து போட்டோஸ் வந்து இருக்கு. அதுல வந்து இந்த ஸ்டொமோட்டா திறக்கிறது போறது, இது எல்லாம் இந்த ஓவர் ஹீட்ல வந்து பாதிக்கப்பட்டான். அதனால வந்து ஈல்டு வந்து நார்மலா கிடைக்கக்கூடிய ஈல்டை விட கம்மியாகுதான் என்னங்கிறத கொஞ்சம் சார். கண்டிப்பா இப்போ நம்ம ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் க்ளோசிங் பாத்தீங்கன்னா, ஸ்டொமேட்டோவில் காட் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 செல்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குறைஞ்சதுன்னா அந்த காட் செல்ஸுடைய ஃபங்க்ஷன் குறைங்கிறது நம்ம சயின்ஸ் படிச்சிருக்கா. அதனால வந்து பயிரை பொறுத்த வரைக்கும் அது தேவையான அளவுக்கு தண்ணீர் இருக்கணும். அது தண்ணீர் பத்தல அப்படின்னா வில்ட்டிங் ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அது முதல் வந்து பயிருக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான தண்ணீர் வேணும். நல்ல தண்ணீர் வசதி இருந்தா தான் அது ஃப்ளவர் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து காய் உற்பத்தி பண்றதெல்லாம் இருக்கும். ரொம்ப தண்ணி குறைஞ்சதுன்னு வச்சுங்க, ஃப்ளவர் ஷெட்டிங் எல்லாம் இருந்துரும், பூக்கள் எல்லாம் நிறைய உதிர்ந்துரு. அதனாலதான் சம்மர்ல நம்மளுக்கு தேவையான அளவு நினைக்கிற ஈல்டு வராது. ஏன்னா பயிருக்கு வந்து இப்ப காட்டன் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ரொம்ப காட்டன் வந்து தண்ணிக்கு சென்சிட்டிவ் கிராப். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாவோ, டெம்பரேச்சர் அதிகமானாவோ, காத்து அடிச்சாவோ பூக்கள் எல்லாமே கொட்டிடுது. காய்கறிகளும் அதே மாதிரிதான். ஏன் காய்கறிகள் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ப்ரொடக்ஷனே இருக்காது. ஏன்னா அதுக்கு முதல் நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி பயிர்களுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு தண்ணீர் தேவை ஒண்ணு. அடுத்தது அதுக்கு மேல தண்ணி இருந்தா தான் ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் இருக்கும், காய்கள் உற்பத்தி பண்ணு, காய் வந்து விளையும். அதனால சம்மர்ல தண்ணீர் குறையும் போது டெம்பரேச்சர் அதிகமான பூக்கள் கொட்டிடு, கண்டிப்பா வந்து மகசூல் பாதிக்கும். ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்ப பாட்டனியில, அந்த ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் க்ளோசிங் என்ன செய்யுதுன்னா தேவையான அளவுக்கு அது போயிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல போனா அது நிறுத்திக்கும். அதுக்கு மேல போகும்போது வில்ட்டிங் ஆரம்பிச்சு. அதனால அந்த காட் செல்ஸ்ல குறிப்பா பொட்டாசியம் வேணும். அதனால பொட்டாசியம் ஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க. நம்ம சம்மர்ல பயிர்களை காப்பாத்தோம்னா அந்த ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் க்ளோசிங் மெக்கானிக்ஸ் இது பண்றதுக்காக இந்த பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமா தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மகசூல் பாதிக்கும். அதனால பயிர் அதுக்கு தேவையான அளவுக்கு மேல தண்ணி இருந்தா தான் ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் வைக்கும், இல்லைன்னா ஃப்ளவர் கொட்டிடும் உங்களுக்கு. அதுதான் உண்மை. இது இப்ப நார்மலா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சராசரியா என்ன எப்படி இருக்கிறீங்க, சுகர் இருக்குங்க, பிளட் பிரஷரும் இருக்கு, சில சமயம் மயக்கமெல்லாம் வரும். இந்த மாதிரி கண்டிஷன்ல
அந்த பிளட் வெசல்ஸ்ல போறது அதே நார்மல்ல போகுமா அல்லது இந்த ஹீட்ல எக்ஸ்பாண்ட் ஆகும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அதனால இப்போ ஹீட்னால செத்து போறாங்க. அந்த ஹீட் செத்துட்டு போறது பிளட் வெசல் வெடிச்சு சாகுறாங்களா அல்லது வேற எந்த காரணத்தால சாகு? பொதுவா நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட், அது கண்டிப்பா நம்மளுடைய பிளட்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர், பிளட்ல அதிகமான கண்டென்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் தான். அந்த லெவல் குறையும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்வெட்டிங்கோ பிளட் சர்க்குலேஷன் வருவாரு. பொதுவாக என்ன சொல்றாங்க, நைட்டு சாப்பிட்டு தூங்கும்போது நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இது பண்ண சொல்றாங்க. என்னன்னா அப்பதான் பிளட் சர்க்குலேஷன் இருக்கு. என்ன காரணம்னா பிளட்ல வாட்டர் கண்டென்ட் குறையக்கூடாது ஒண்ணு. அதனாலதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடிச்சாவே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா அதனுடைய பாதிப்புகள் இருக்கலாம். பட் தெளிவான கருத்துக்கள் நம்ம சொல்றது தெரியல. ஆனா தண்ணி கண்டிப்பா அதனாலதான் கண்டிப்பா எடுத்துட்டே இருக்கணும். இந்த சம்மர்ல 3 லிட்டர் தான் நார்மலா சொல்றோம். பட் அதுக்கு 6 லிட்டர் 7 லிட்டர் கொடுத்தாலும் தப்பு இல்லை. டிமாண்ட் நம்ம தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா குடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்க கண்டிப்பா தண்ணி குறையும் போது நம்மளுடைய பிளட்ல சர்க்குலேஷன் லெவல் எல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. குளத்துல தண்ணி கிடைக்கல, இப்ப குளம் ஆமா வாட்டர் சோர்ஸ்ல தண்ணி கிடைக்கும். இந்த ஓவர் ஹீட்டுனால அந்த தண்ணி ஓவர் சூடாகும் இல்லையா? ஓவர் சூடாகும். நார்மல் சம்மரை விட இப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல ஓவரா ஹீட் ஆக போகுது. அதில் வாழ்கின்ற மீன், பாசி, பிறகு இந்த ஐகார்னியா கிராசிபஸ் போன்ற வாட்டர் ஹயாசின்த், பிஸ்டியா, இதெல்லாமே நிறைய இருக்கு. இது எல்லாம் அப்படியே இருக்குமா அல்லது பாதிப்பு இருக்கு? சார், இப்ப நம்ம சம்மர் டைம்ல நெல் வயல்ல கூட இன்னொன்னு தண்ணி நிறுத்த மாட்டோம், தண்ணி வடிச்சு விட்டுருவோம். ஏன்னா அதிகமான அந்த நிக்கக்கூடிய தண்ணீரை ரொம்ப சூடாச்சுன்னா பயிர் வளர்ச்சி பாதிக்குன்னா தண்ணி வடிச்சு விட்டு சொல்லி நைட்டு தண்ணி விடுவோம். அதே மாதிரி இந்த பாண்டுல எல்லாம் நான் கிளாஸ் எடுக்கும் போது கூட சொன்னேன், அந்த ஆல்கே, ஆமா ஆல்கே இருந்துச்சுன்னா அது அதிகமான ஆக்சிஜன் எடுத்துக்கும். போதுமான டிசால்வ்டு ஆக்சிஜன் தண்ணியில் இல்லைன்னா அந்த வைல்டு ஃபிஷ் எல்லாம் இறந்துரும் அப்படின்னு. இந்த பாதிப்பு பயிர்களுக்கும் உண்டு, அதுல வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா டெம்பரேச்சர் பில்டப் ஆக அதனுடைய அட்மாஸ்பியர் நம்ம எப்படி வீர் சூடாகுதோ அதே மாதிரி அதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பா அதனுடைய ரூட் குரோத்தோ அப்டேக் ஆஃப் ஆக்சிஜன் குறையும் போது அது ஓரளவுக்கு அதனுடைய மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் அதனுடைய ஹெல்த்ல. சரி, இந்த இன்ஜூரியஸ் ஜெர்ம்ஸ் இருக்குல்ல, மனிதனுக்கு தீங்கு விளைக்கக்கூடியது, பயிருக்கு தீங்கு விளைக்கக்கூடிய இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் இதே மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா சாகுமா அல்லது நம்ம ப்ரொஃபைலாட்டிக் மெசேஜ் வச்சுதான் அதை கொல்லணும்? கிருமிகள் மனிதனுக்கு இன்ஜூரியஸ் கிருமிகளும் இருக்கு, பெனிஃபிஷரி கெமிக்கல்ஸ் இது இருக்கு, ஜெர்ம்ஸ். இதுல இந்த காலரா, அது டிபி, இதே மாதிரி ஜெர்ம்ஸ் இதே மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல அது அழிந்து ஆட்டோமேட்டிக்கா அழிப்பான். அதனால நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அதை அழிக்கணும். அது அந்த டெம்பரேச்சர் இன்னும் சில 1000 டிகிரிகளுக்கு ஆகாத பங்கஸ் இதெல்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. பட் நார்மலா இண்டிவிஜுவலா நம்ம அதை பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டு கிடையாது. மாய்ச்சர் கூடிய இடத்துல வளரக்கூடிய பங்கஸ் அதெல்லாம் இப்ப எங்கேயுமே சம்மர்ல இருக்காது கண்டிப்பா. அதெல்லாம் இதாயிரும், எங்கேயுமே வராது பாருங்க. சவுத்துல எல்லாம் கூட அந்த ஆல்கே பங்கஸ் எல்லாம் வளரும். இப்ப அது எங்கேயும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மாய்ச்சர் இல்லாதனால அதெல்லாம் வளராது. ஜேம்ஸ் எல்லாம் கண்டிப்பா இறந்துடும். அதை தாங்கி வளர்றது ஏதாச்சும் 1-2 வேணா இருந்தா இருக்கலாம். சம்மர்ல ஜேம்ஸ்னால நம்ம ஒண்ணும் இல்ல, ஹெவி டெம்பரேச்சர்னாலதான் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை பத்தி நம்ம அதிகமா பேச. ரொம்ப நன்றி சார். அதாவது சார் சொன்ன மாதிரி சில கருத்துக்கள் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக டெத் அதிகமா ஏற்படுறதுக்கு சன்ஸ்ட்ரோக் முக்கிய காரணம். கோடையை பொறுத்தவரையில எப்பவுமே அது ஆபத்தானதுதான்.
அந்த கடைமட்ட மக்களுக்கு இப்போ முழுமையாக வெயிலேயே வேலை செய்யறவங்களுக்கு உடல் வந்து ஒரு நல்ல தகுதியில் இல்லாமல் இருந்தால் அது வந்து பல நோய்களுக்கோ அல்லது மரணத்தையோ உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். குறிப்பாக அந்த சன்ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதுதான். இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாம வந்து இளநீர், அதே மாதிரி தண்ணீர் அதிகமா குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, ஃப்ரூட் ஜூசஸ் குடிக்கிறது, குறிப்பாக நாம இந்த எலுமிச்சை சாறு போன்ற சாறுகள் குடிக்கிறது, மெலான் ஃப்ரூட், இந்த இவற்றை எல்லாம் சாப்பிடணும், கோடைகள்ல சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஆனால் எல்லாராலையும் அது முடியாது. இது அடித்தட்டு மக்களால அது செய்ய இயலாத ஒரு காரியம்தான். இருந்தாலும் இதுதான் சூழல். அதற்கு ஏற்பத்தான் நம்ம உலகத்துல வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். அதே போல கண்டாமினேஷன் அதிகமா இருக்கும். அதாவது தண்ணீர் வந்து பற்றாக்குறை ஏற்படும். கோடையில தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். நீர்நிலைகள்ல தண்ணீர் ரொம்ப இருக்காது. அப்ப இருக்கிற தண்ணீர்ல கிருமிகள் பரவும். அதுல வந்து கழிவு நீர் கலந்து சரியா தண்ணீர் ஓடாம இருக்கும்போது நீர்நிலைகள்ல கூட கண்டாமினேஷன் வரும். இந்த கண்டாமினேஷன் வந்து பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. குறிப்பாக மஞ்சள் காமாலை, டைபாய்டு போன்ற நோய்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. தென் அது போல மீனை பொறுத்தவரையில சார் ஒரு கேள்வி கேட்டாங்க. மீன் வந்து பொதுவாக சின்ன குளம் குட்டைகளா இருந்தால் அவை வந்து கோடையில அறுவடை செய்வாங்க. தண்ணீர் குறையும் போது அறுவடை முடித்த பிறகு, பயிர் அறுவடை முடித்த பிறகு தண்ணீரையும் வடித்து அல்லது தண்ணீரும் குறைஞ்சிடும். சோ அந்த சமயத்துல அறுவடையும் வச்சுக்குவாங்க, மீன் அறுவடையும். சோ அந்த வகையில பார்க்கும்போது அதனால மீன் வந்து சின்ன குளம் குட்டைகள்ல மீனுக்கு பாதிப்பு இல்லை. இந்த பெரிய குளங்களை பொறுத்தவரையில அல்லது ஏரிகளை பொறுத்தவரையில அங்க தண்ணீர் அதிகமாக இருந்தால் ஓரளவுக்கு அந்த மீன் வந்து தன்னை பாதுகாக்க முடியும், தண்ணீர் அதிகமாக இருக்கும் பட்சத்துல. இன்னொன்னு அது இந்த நிரந்தர நீர்நிலைகளாக இருந்தால் அவற்றை சுற்றி மரங்கள் இருக்கும், அந்த குளுமை இருக்கும், அது வந்து அவற்றை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு திரு சிதம்பரம் சொன்ன மாதிரி அந்த இது நம்ம இது பாசம் படியுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசி குறிப்பாக அந்த பச்சை பாசி எல்லாம் வந்தாச்சுன்னா அது வந்து பொதுவாகவே தண்ணீரை வந்து கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு அதுல வந்து ஆக்சிஜன் வாயுவை அதுவே நிறைய உட்கிரகிச்சு கொள்ளுகிறது. அதனால அந்த மீன்களுக்கு அந்த சுவாச சிரமம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ கோடை அதுலயும் குறிப்பாக இந்த வெப்ப அலை வீசும் காலங்கள்ல நாம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கருத்து. அடுத்ததாக திரு ஸ்ரீனிவாசன் மனோகரன் அவர்கள் தனது கருத்தை தெரிவிக்க வந்திருக்காங்க. சார் ப்ளீஸ் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். சார் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சிதம்பரம் அவர்கள் மிக சிறப்பான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள், சொன்னாங்க. அதுல ஹீட் வேல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங்ல தான் மெயினா அதுக்கான காரணம். அது இந்த சுற்றுச்சூழல் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வருங்காலத்துல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் சொல்றது வந்து எவரி இயர் 2 டிகிரி டெம்பரேச்சர் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 118 டிகிரி ராஜஸ்தான்ல வந்து கடந்த வருஷம் வந்திருக்குது. அது 124 125 டிகிரிக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப மோசமான பாதிப்புகளை உருவாக்கும். இரத்த ஓட்டம், அதாவது அவங்க இடையில இந்த கேள்வி பதில் சொல்லும் போது கூட சொன்னாங்க, இந்த இரத்த ஓட்டம் வந்து அப்புறம் அந்த இரத்த ஓட்டம் வந்து மிக வேகமாக அந்த பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நீங்க வந்து அந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கும். இந்த இரத்த நாளங்கள்ல வந்து அந்த ஸ்பீடு அதிகமா வந்து ஏற்படும். அதனுடைய தாக்கம் வந்து நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இளம் வயதுல நிறைய பேர் இந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த புனித் ராஜ்குமார் இந்த மாதிரி சில பேர் இந்த நிறைய எக்ஸசைஸ் பண்றவங்க பிளட் எவ்வளவு வேகமா வந்து பாதிக்கப்படுதோ அதே மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிறைய வியாதிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. அது இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிற கூட சொல்றாங்க. ஒரு ஆய்வு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அறிக்கை தான் சொல்லுது, நான் சொல்ல.
அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலா கொரோனா எந்த ஒரு தடுப்பூசியும் வந்து 4-5 ஆண்டுகள் வந்து ஆய்வு செஞ்சு தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனா இந்த கொரோனாவில் அது தவிர்க்க முடியாத காரணங்களால ஒரு 2 வருஷத்துல 1.5 வருஷம் 2 வருஷத்துல ஆய்வின் அடிப்படையில போட்டது. நிறைய பேருக்கு வந்து அதனுடைய பாதிப்புகள் ஏற்படுது. அதனுடைய பாதிப்புகளும் இந்த வெப்பம் அதிகமான நேரங்கள்ல தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நாம இந்த நேரத்துல 2வது மரங்கள்ல வந்து முக்கியமா வந்து ஒரு வேப்ப மரம் வந்து 1 to 1.5 டன் ஏசிக்கு சமம் அப்படிங்கிறாங்க. நம்ம மரம் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இப்ப நெடுஞ்சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மரம் இருந்தது, எல்லாம் இப்ப அழிச்சுட்டாங்க சுத்தமா. இப்ப அந்த மரங்கள்லாம் நிறைய இடங்கள்ல வந்து மரங்கள் இப்ப நீங்க பெங்களூரை பாத்தீங்கன்னா பெங்களூர் எப்பொழுதும் சில்னஸ் இருக்கும். அந்த பெங்களூர்ல சில்னஸே கிடையாது. இப்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாம் வந்து ரொம்ப சில்னஸ் இருக்கும். இப்ப அது எல்லாமே மாறிடுச்சு. இப்ப கோயம்புத்தூர்லயும் ஈரோடுலயும் கடுமையான வெப்பம் இருக்கு. அது இந்த வெப்ப காரணங்களுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குளோபல் வார்மிங். அதே மாதிரி ரொம்ப ஹீட் எல்லா இடத்துலயும் வந்து சுத்தமா வந்து இப்ப அரசு வந்து இதுக்கு முக்கியமா இது ஒரு பிரச்சனையா சுற்றுச்சூழலை வந்து பிரச்சனையா எடுத்து அது பெருசா பண்ணணும். அரசு ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு 14,000 நீர்நிலைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு 7,000 நீர்நிலைகள் தான் இருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்புகள், அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாம் காலி ஆயிடுச்சு. இதே மாதிரி இப்ப நீங்க வந்து நீர் மேலாண்மை என்பது பாத்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாலே தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மிக சிறப்பா கையாண்டதை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் கூட நம்ம படித்தேன் நானு. அது கூட நம்ம வந்து குடவாயில் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர். அவரு தஞ்சாவூரை பத்தி ஒரு எழுதுற புக்கில் நான் ஃபுல்லா படித்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த காலத்துல மேட்டூர் அணை இல்லாத நேரத்துல வந்து சார் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. எஸ் சார் ப்ளீஸ். அதாவது தஞ்சாவூர்ல வந்து 1000 வருடங்களுக்கு முன்னால மேட்டூர் அணை இல்லாத பொழுது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி வந்து அங்கேருந்து குடகுமலையில இருந்து வர தண்ணி தான். அந்த தண்ணியை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்காக அவங்க எல்லா நீர்நிலைகளையும் வெட்டுவதற்காக அப்ப வந்து குடிமராமத்து மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி இருப்பார். அவங்கள்ட்ட இருந்து ஓலை போகும். அந்த ஜனவரி மாசம் தை மாசம் இருக்கு பாருங்க, அந்த ஓலை போகும். அந்த தை மாசத்துல ஓலை போச்சுன்னா என்ன செய்யணும்னா தை மாசி பங்குனி இந்த ரெண்டு சித்திரை 3 மாதத்துக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிடணும், வெட்டிடணும். வெட்டிட்டு அதுல வந்து இந்த நமக்கு நாமே திட்டம் மாதிரி அங்கங்க நிலம் வச்சிருக்கவங்க அவங்க ஆள் கொடுப்பாங்க. மற்றவங்க அரசு சார்பாக இப்ப இருக்கக்கூடிய அரசு சார்பாக அதாவது அந்த மன்னர்கள் சார்பாக அவங்களும் ஆள் அனுப்புவாங்க. 2 பேரும் சேர்த்து வெட்டுவாங்க. வெட்டிட்டு வெட்டும் போது கூட அதுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எப்படி வெட்டணும். கல்வெட்டுல ஒரு பெரிய குட்டை இருக்குன்னா அந்த குட்டையை வந்து தண்ணியை ஃபுல்லா எடுத்துடக்கூடாது. ஒரு நடுப்புற ஒரு வரப்பு மாதிரி கட்டி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூரை எடுக்கணும். அந்த தூரை எடுத்துட்டு அடுத்த பகுதியில் இருக்க தண்ணியை இதுல ஊற்றணும். அப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு தண்ணி அதுல இருக்கும். அது இருக்கிறதுனால இந்த ஆடு மாடு இதுகளுக்கெல்லாம் சரியாகும். அதுக்கு அடுத்தது இந்த தண்ணி அதிகமா வரும்பொழுது தென்மேற்கு பருவ காற்றுல வந்து ஆரம்பிச்சு வடகிழக்கு பருவ காற்றுல நமக்கு தண்ணி மழை ஜாஸ்தியா இருக்கும். அந்த தென்மேற்கு பருவ காற்றுல தண்ணி வரும்போது தான் அந்த நிலத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீர் அதாவது இந்த விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதை விடுவாங்க. அந்த சீசன்ல வந்து அந்த தண்ணியை வந்து இருக்கக்கூடிய குளம் குட்டைகள்ல நிரப்பக்கூடாது. கொஞ்சம் தான் நிரப்பணும், பாதி தான் நிரப்பணும். அந்த பாதி ஏன்னா கடமடைக்கு தண்ணி போகாது. 2வது வந்து எல்லாருக்கும் அது உபயோகப்படணுங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க. தண்ணியை நிரப்பணும். அதுக்கு அடுத்தது இந்த வடகிழக்கு பருவ காற்று வரும்போது நிறைய மழை பெய்யும் போது அந்த மழையை நீரை சேமிப்புக்கிறதுக்கு மீதி பாதி தண்ணியை இருக்கும் நிரப்பணும். அது நிரப்பும் போது என்ன வருது அப்படின்னா இந்த தண்ணி வேஸ்டும் ஆகாது, கடலுக்கும் போகாது. மேக்சிமம் தண்ணி கடலுக்கு போகாது. 2வது இந்த தண்ணி ஃபுல்லாவே ஏறி போய் ஊர்கள் எல்லாம் பாதிக்காது. அது மாதிரி ஒரு பண்ணியிருப்பாங்க. அந்த கால்வாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய இப்ப மகாமகம் கால்வாய், மகாமகம் குளத்துக்கு கும்பகோணத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அரசலாறுன்னு சொல்லி ஒரு ஆறு, அதுல இருந்து 1 கிலோமீட்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் இருக்கும். அந்த 800 மீட்டருக்கு கால்வாய் போட்டிருப்பாங்க. அங்கிருந்தா தண்ணி வரும். இதே மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது 2வது அப்ப வந்து எல்லா இடத்துலயும் ஆத்துல மண் அல்லாததுனால அந்த ஊற்று இருந்தது. மண் எல்லாமே தண்ணி ஓட்டம் இருந்தது, நீரை பாதுகாக்கக்கூடிய தன்மை இருந்தது. இப்ப எல்லாம் ஆறுகள் எல்லாமே மண்ணெல்லாம் எடுத்ததுனால சுத்தமா வந்து குளம் ஆயிடுச்சு, தண்ணீர் தேங்கக்கூடிய இடம் மாதிரி ஆயிடுச்சு.
ரெண்டாவது இது தண்ணி வந்து தேங்குறதுனால அது ஃபுல்லாவும் போறதில்லை, ஊருக்குள்ள ஏறி போறதில்லை. அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது இந்த இலவச மின்சாரம் கொடுத்ததுனால என்ன நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அந்த விவசாயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இலவச மின்சாரம் கொடுத்ததுனால இந்த வாய்க்கால்கள் வெட்டுறதே கிடையாது. இந்த மழை சீசன்ல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அவங்க உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவங்க எல்லாமே அப்ப கூட என்ன, நான் மின்சார வாரியத்துல பொறியாளராக பணிபுரிந்து தஞ்சாவூர்ல இருந்தேன். அப்ப தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம், அப்ப கூட அவங்க மோட்டாரை போடுவாங்க. ஏன்னா வாய்க்கால் வெட்டியிருக்க மாட்டாங்க, தண்ணி உபயோகப்படுத்த மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது நம்மளும் விவசாயிகளும் சரி பொதுமக்களும் எல்லாருமே அது ஒரு காரணமா இருக்கிறோம், அறிவுறுத்துறோம். நீங்க வந்து விவசாயிகள் அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது விவசாயத்துல வந்து நிறைய அரசு உதவி பண்ணாலும் கூட இது போல இதை வந்து நீங்க ஊக்குவிச்சு அப்ப இந்த வாரெல்லாம் வெட்டுறது கிடையாது, வாய்க்கால் வெட்டுறது கிடையாது, இந்த தண்ணி ஃபுல்லாவே போயிடுது. இப்ப மின்சாரமும் பாதிக்குது. அதே மாதிரி இலவச மின்சாரம் என்பது வந்து ஒரு தவறா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதனால எனர்ஜி லாஸ் இருக்குது. ஸோ இந்த சூழல் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமானால் இது போன்ற வகுப்புகள்ல வந்து நிறைய நடத்தி, இது ஆன்லைன்ல மட்டும் இல்லாம அங்கங்க நீங்க ஒரு மாநாடுகள் மாதிரி போட்டு அவங்களுக்கு நிறைய இந்த அதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் தண்ணியை சேமிக்கிறதுக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கேப்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் தண்ணி சுத்தமா கிடையாது. அதே போன்ற சூழல் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிலேயே வந்து ராஜஸ்தானுக்கு அடுத்தபடி தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். இது நிலத்தடி நீரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் போயிடுச்சுன்னு சொன்னா இன்னொரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப மோசமான சூழலை உருவாகும். அதுக்கு அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னொரு திட்டத்தை கொண்டாடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த அரசியலாக்க வேண்டாங்கிறதுக்காக இந்த தகவலை மட்டும் சொல்றேன். இப்ப என்ன பண்றாங்க, இந்த அரசு தண்ணீர் எடுப்பதை கூட அதை வந்து தனியாருக்கு கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்சார வாரியத்துல கூட இப்ப அதுக்கு ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய டேம்ல வரக்கூடிய தண்ணி தான் வந்து ஹைடல் எனர்ஜி வந்து நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்து இந்த அதான் மின்சாரத்தை குறைவான விலையில உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து அளிக்குது. அதை கூட அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய டேம்ஸ்ல கூட சில கண்ட்ரோல் வாட்டர் கண்ட்ரோல் ஆக்டை வந்து புதுசா அமெண்ட் பண்ணி அதுக்கான இந்த தண்ணீர் ஃபுல்லா தனியார் மயமாக்கி அதை உபயோகப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு ஒவ்வொருத்துக்கும் நாம வந்து பைசா செலவு பண்ணக்கூடிய சூழல் உருவாகி சாதாரண மக்கள் வந்து தண்ணீரை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக ஒரு இருக்கக்கூடிய சூழல் உருவாகுது. ஸோ அதனால இந்த வெப்பமண்டலம் வர்றதுனால வெப்ப அலைகள் வர்றதுனால வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரம் நிறைய வளர்க்கணும் ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொன்னா வெயில்ல போகாம இருக்க முடியாது, வெயில்ல போகாம இருக்க முடியாது. போகும்போது நம்ம லைட் கலர் சட்டையை போடணும், தண்ணி கையிலேயே வச்சிருக்கணும். அதே மாதிரி அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் தலை குளிக்க முடியாதுனாலும் தலையில ஒரு ஃபுல்லா போட்டுக்கலாம். ஃபுல்லா போட முடியாதவங்க வயல்ல இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு துண்டை கட்டிக்கலாம், முண்டாசு கட்டுறது மாதிரி கட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து காலில் வந்து காலணி அணிஞ்சிக்கிட்டு அதுக்கு அடுத்தது அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்பப்போ கொஞ்சம் 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 தண்ணியை ஒரே நேரத்தில் ஃபுல்லாக குடிக்காம கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம குடிக்கிறோம். சப்போஸ் வந்து நமக்கு வந்து ஒரு உடற்சோர்வு ஏற்பட்டு நீர்ச்சத்து குறைஞ்சதுனால தான் நிறைய பேர் இந்த வெப்ப அலைகளில் இறந்து போவாங்க. நீர்ச்சத்து குறையாம இருக்கணும், குறையக்கூடிய சூழல் உருவாச்சுன்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், தண்ணியில உப்போ இல்லைன்னா சர்க்கரை போட்டு குடிக்கணும் இமீடியட்டா. அந்த இடத்துல லெமன் கிடைச்சதுன்னா பெட்டரா இருக்கும். அதுக்கு அடுத்தபடி அந்த ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னா தண்ணி குடிக்க மட்டும் இல்லாம நிழல இருந்துட்டு ஃபுல்லாவே நம்ம மேல ஃபுல்லா துண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறைய வேஷ்டியோ துண்டு இருந்தாலும் அப்படியே ஃபுல்லா வெட் பண்ணிட்டு ஈரப்படுத்தி அப்படியே போத்திக்கலாம், ஒத்தி எடுக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஜாஸ்தியா போச்சுன்னா ஃபேஸ்ல ஒத்தி எடுக்கிறாங்க பாருங்க, அந்த கர்ச்சிப்பு இதை போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம பண்ணலாம். அது வாட்டர் தெராப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நம்மளால இது பண்ண முடியும். ஆனா இதுக்கு ஒட்டுமொத்தமான தீர்வு அப்படிங்கும்போது நம்ம வந்து இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே இருக்க முடியும். இயற்கையை வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா சிட்டி ஃபுல்லா எல்லா இடங்கள்லயும் வந்து ஃபுல்லா காங்கிரீட் வீடுகளா மாத்துறாங்க. அதை வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்துவதற்கான மக்கள் இயக்கமாக இதை எடுத்துட்டு வரணும். தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும். தண்ணீரை வந்து நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தண்ணிங்கிறது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 to 3.3% தான் இருக்கக்கூடிய தண்ணியில வந்து நல்ல வாட்டர் வேர்ல்டு வைடு. மற்ற எல்லாமே 97% அதுல வந்து கடல் நீரும் இதுவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ இதை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க திரு சிவபுரம் சார், மிக பிரமாதமா
வந்து எடுத்தாரு. அதே மாதிரி கேள்வி கேட்டவங்களுக்கும் நல்ல பதிலை கொடுத்தாரு. ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் என் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். திரு ஸ்ரீனிவாசன் மனோகரன் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நல்ல தெளிவாக சன்ஸ்ட்ரோக்கு அதுல இருந்து எப்படி நம்மை பாதுகாக்கிறது மற்றும் அதோட பாதிப்புகள் தொடர்பான தகவல்களை விளக்கமாக தெரிவித்தமைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் சார். எஸ் ப்ளீஸ். இந்த வீட்டை சுத்தி மரங்கள் அமைப்பது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. இந்த கொடிகள் வளர்க்கலாம் சார். இப்போ இந்த மணி பிளான்ட் சமீபத்துல பார்த்தேன் ஒரு கட்டுரையில. அவர் வீட்டை சுத்தி மணி பிளான்டா வச்சிருக்காரு. வீடு போறவங்க எல்லாம் மணி பிளான்ட் சுத்தி அப்படி வீடே தெரியாத அளவுக்கு நிறைய ஜன்னல் பக்கத்தெல்லாம் நிறைய வச்சிருக்காரு. இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மணி பிளான்ட்ல ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம்னா அது பற்றுக்கொடி மாதிரி வச்சிருக்கு சார். அது போய் நல்லா பிடிச்சிக்கிறதுக்கும் தண்ணி கிடைக்காத தண்ணி எங்க இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி அந்த பற்றுக்கொடிகள் போய் பெற்று வருது. நம்ம தண்ணி கொடுக்கலனா கூட ஏதாவது கழிவு நீர் பக்கத்துல வச்சிருந்தா கூட அதுகிட்ட போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இது வீட்டுக்கு மேல படர்ற மாதிரி ஒரு அமைப்பு. இது பிரண்டை கூட இதே மாதிரி பண்ணுது. எங்க வீட்டுல வச்சிருந்தா கூட இதே மாதிரி அந்த பிரண்டை நல்லா வளருது. கொடிமல்லின்னு ஒண்ணு இருக்கு சார். அதுவும் நல்லா வீட்டை சுத்தி மேல பறந்து நல்லா இருக்கு. இந்த 3 செடியும் இந்த மாதிரி பிளான்ட் வச்சா கூட வீட்டை சுத்தி ஒரு பசுமையை உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து. அப்புறம் காலையில ஒரு நிகழ்ச்சி ஒரு கட்டுரையை பார்த்தேன் சார். ரோடு ஏதோ ரோடு பக்கத்துல சுத்தியும் நெருக்க இந்த பனை மரங்கள் வரிசையா நட்டு வச்சு பார்க்கவே பிரமிப்பா அழகா இருக்கு. இது மாதிரி ரோடுங்கள் பக்கத்துல எல்லாம் பனை மரங்கள் நட்டு வச்சிருந்தா கூட எதிர்காலத்துல கொஞ்சம் பனை நுங்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அந்த வெப்ப தலையில இருந்து ஒரு பாதுகாக்கலாம் அப்படின்னு சின்ன நன்றி, வணக்கம். நன்றி திரு தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலத்துல இப்போ காமராஜர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்துல. சோ அந்த மாதிரி காலங்கள்ல மரங்களை சாலையோரங்கள்ல நடுற பணி செய்தாங்க, குளங்களை சுற்றி நட்டாங்க. இல்லாம எல்கையா கூட எல்கை அதாவது வயல்களுக்கு வரப்பாக எல்கையாக கூட இந்த பனை மரங்கள் அல்லது இதர மரங்களை கள்ளி செடிகள் ஆகியவற்றை நட்டு வந்தாங்க. அந்த காலம் போய் கண்டிப்பா நாம ஒரு புது ஜெனரேஷனுக்குள்ள பூந்துவிட்டோம். இப்போ பல்வேறு தகவல்கள் ஊடகங்கள் வழியாக மக்களை சென்று சேர்ந்த பிறகு மக்களிடம் அந்த எண்ணம் முன்னேற்பு வந்திருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிறைய பேர் இப்போ மரம் வளர்ப்புல நிறைய செலவு பண்றாங்க, நிறைய அக்கறை செலுத்துறாங்க, நிறைய பேர் செய்யறாங்க. சோ கண்டிப்பாக நல்லது நிகழும் என்று நம்புவோம். நன்றி. டாக்டர் கலைவாணன் பேச வந்திருக்காங்க. டாக்டர் டி கலைவாணன் is a principal scientist in Indian Institute of Horticulture Research, Bangalore. Sir, please. சார் வணக்கம் சார். ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கோட ப்ரொடக்டிவிட்டியே இப்ப இந்த வருஷம் இந்த சம்மர்னுடைய தாக்கத்தை ஹீட் வேவ்னால எனக்கு என்னமோ குறையிற மாதிரி தெரியுதுங்க சார் அந்த ப்ரொடக்டிவிட்டியே. அது ஒரு ஃபீலிங் எனக்கு அப்படி தெரியுதுங்க சார். மற்றவங்களுக்கும் அப்படி நிறைய பேர்ட்ட கேட்கிறப்ப அந்த மாதிரி ஒரு இது இப்ப நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட ப்ரொடக்டிவிட்டியே குறைய ஆரம்பிக்குதுங்க சார். அது ஒரு இது. இன்னொன்னு அந்த டிசீஸ் இப்ப சார் சொன்ன மாதிரி இப்ப கூட நான் காலையில ஒரு ஃபார்முக்கு போயிட்டு வந்தேன், ஹைட்ரோபோனிக் யூனிட். அதுல பாத்தீங்கன்னா அந்த ரூட் பார்ன் டிசீசஸ், அதாவது இந்த இது ரூட் ராட்டு, இந்த டேம்பிங் இந்த மாதிரி டிசீஸ்லாம் ஹைட்ரோபோனிக்ஸ்ல அதிகமாயிட்டு இருக்கு சார். காரணம் மேபி இந்த ஃபங்கல் குரோத் அதிகமாகலாம், இல்ல மல்டிபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி அதுவும் ஒரு இதா வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சார். நான் டூரிங் மான்சூன் டைம் மற்ற டைம்லாம் போயிருக்கேன், அந்த அளவுக்கு அந்த டிசீஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஆனா இப்ப அதிகமா இருக்கு அந்த ப்ராப்ளம். காரணம் தண்ணிக்கு அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு, அதனால யூஸ் பண்ண தண்ணியை திருப்பி யூஸ் பண்றது. இந்த மாதிரி சம்மர்ல டிசீஸ்னுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. நிறைய பேர் சொன்னீங்க growth கம்மியா இருக்கு, ஃப்ளவர் டிராப் அதிகமா. ஸோ அது இந்த வருஷம் இன்னொன்னு சார், ஈவன் மேங்கோவே ரொம்ப பேட்லி அஃபெக்டட். மேங்கோ இந்த வருஷம் இன் அண்ட் அரௌண்ட் பெங்களூர், சிக்லாபூர், ஈவன் சீனிவாஸ்புரா, கோலார் எந்த பக்கம் போனாலும் சார் அந்த ஃப்ரூட் செட்டுங்கிறதே பார்க்கவே முடியறது இல்லைங்க சார். ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப வித்தியாசமா கடந்த 10 வருஷமா நான் பெங்களூர்ல இருந்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்குங்க சார். அதுவும் குறிப்பா ஹீட் வேவ் ரொம்ப அதிகமா. நிறைய பேர் பெங்களூர் பத்தி சொன்னீங்க சார்.
நைட்ல எல்லாம் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது சார். ஓ இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளாம் எப்படி சர்வே போறோங்கிறதே ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தோணுதுங்க சார். அந்த அளவுக்கு இந்த வருஷம் அதிகமா இருந்துச்சு. பெங்களூர் இப்போ சென்னையை விட ஹாட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா சார்? ஆமாங்க சார், ஆமா, உண்மைதான் சார். உண்மை 37-38 டிகிரி எல்லாம் வருதுங்க சார். ஓகே. நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நைட்ல வந்து பொதுவா வந்து டே டைம்ல சம்மர்ல ஹீட்டா இருந்தா கூட ஈவினிங் 5 o'clock மேல நார்மல் வெதர் வர ஆரம்பிச்சிருங்க சார். ஆனா இந்த வருஷம்லாம் வரலைங்க சார். அதோட அந்த நைட் டெம்பரேச்சர் இன்னும் நைட்ல கூட பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க சார். இந்த ஓ டெம்பரேச்சர் சரி சரி சரி. வித்தியாசமா இருக்கு. மழையும் வந்து கடந்த ஒரு மார்ச் வரைக்கும் ஒரு மழை கூட கிடையாது சார். எப்பயுமே வருஷம் ஒரு இந்த டைமுக்கு ஏப்ரலுக்குள்ள ஒரு 5-6 மழை பெஞ்சிடும் சார். ஓ இந்த வருஷம் அதுவும் கிடையாதுங்க சார். இந்த மழை வருதுங்கிறாங்க, இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் அந்த வந்துடும் பெங்களூர் அத்தனை, இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோர்காஸ்டிங்கும் எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி இல்லைங்க சார். எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃப்ளட் அடிக்குது, ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல ஃப்ளட் அடிச்சு தண்ணீர் அதனால அழிவு ஏற்படுகிறது. அது பயிரை அழிக்குது, மக்களை அழிக்குது, கால்நடைகளை அழிக்குது. அது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பருவத்துல மழை பெய்யாம பயிர் வாடுகிறது. அது மாதிரி இந்த வறட்சியை ரொம்ப அதிகமாக உருவாக்குகிறது. சோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாமே கிளைமேட் சேஞ்சோட காரணங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சார், என்னுடைய ஒரு தகவல், நான் ஒரு நிகழ்ச்சிக்காக அதை தயார் பண்ண கலெக்ட் பண்ணும்போது சில தகவல்கள் கிடைத்தன. ஐசிஏஜஸ் 5வது ஐசிஏஜ்ல இருந்தே சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சோ அதுலயும் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1760 ஆண்டுகளுக்கு பிறகு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பிறகு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக மோட்டார் ரெவல்யூஷன் வந்த பிறகு 1950களுக்கு பிறகு இன்னும் மிக அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் நாம யூஸ் பண்றதுதான் அப்படிங்கிறது, அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக பிறகு இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, 1880ல இருந்து கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா வந்து சுமார், அதாவது 2000க்கு முன்பு வரைக்கும் பார்த்தா ஒரு 8 இன்ச்சஸ் கடல் நீர் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது திஸ் இஸ் டியூ டு, அதாவது 1.1 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் உலக அளவுல கூடுச்சுன்னா அதன் காரணமாக கடல் மட்டத்துல 8 இன்ச்சு வரைக்கும் தண்ணீர் வந்து உயர்ந்திருக்கிறது. இது வந்து 1880 முதல் கடந்த 1995 வரைக்கும். அதன் பிறகு கடந்த 25 ஆண்டுகள்ல மட்டும் 3 இன்ச்சு வரைக்கும் நீர் மட்டம் உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாமே கிளைமேட் சேஞ்சோட விளைவுகள், கிளைமேட் சேஞ்சோட காணக்கூடிய விளைவுகள். இது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அல்லது வெப்பம் மயமாகும் போது, குளோபல் வார்மிங் ஆகும்போது பனிப்பாறைகள் உருகிறதன் காரணமாக நீர்மட்டம், கடலின் நீர்மட்டம் எழும்புது. அது வந்து ஒரு சுமார் 125 ஆண்டுகள்ல 8 இன்ச்சு உயர்ந்தது கடந்த 25 ஆண்டுகள்ல மட்டும் 3 இன்ச்சு எழும்பி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சோட பாதிப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இவற்றை எல்லாம் எப்படி மேற்கொள்வது, சரியாகுமா, சரிப்படுத்த முடியுமா, ஏதாவது அது தொடர்பான ஒரு விஞ்ஞானபூர்வமான கருத்து டாக்டர் கலைவாணன் தெரிவித்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். சார் சார், நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்ப நம்ம அதிகமா வெஹிக்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, ஃபியூவல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, அதுல இருந்து எமிட் ஆகிற கேஸ், அதனால அட்மாஸ்பியர்ல இருக்கிற அதனுடைய அமௌண்ட், அது வந்து இந்த டெம்பரேச்சர் ஆர் ஹீட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இதெல்லாமே வந்து 100%, 200% நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனாலதான் இப்ப கவர்மெண்ட் அரௌண்ட் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கூட ரொம்ப அந்த ஸ்கீம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த இது இல்ல. என்னன்னா அந்த மக்கள்கிட்ட இது இல்லைங்க சார். அந்த வெஹிக்கிள் வாங்குற அளவுக்கு மக்கள்கிட்ட இன்னும் அந்த அவேர்னஸ், அவங்க எதிர்பார்த்தது ஒரு 50% இதாகும் பார்த்தாங்க. இது வரைக்கும் ஒரு 7% கூட அந்த இதுல
க்ரோத் ஆகலைங்க சார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர்ல. ஸோ அதனால மறுபடியும் கவர்மெண்ட் வந்து நிறைய கேம்பெயின் பண்ணாதான் அது வந்து இதாகும்னு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒண்ணு. இன்னொன்னு சார், இந்த நீங்க சொன்னது இல்லாம இந்த 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கூட இந்த டெம்பரேச்சர்ல வந்து மாற்றம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது கூட நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் சார். இப்ப 2024 இதே மாதிரி 2014 இருந்தது, அதே மாதிரி 2004. ஸோ அந்த 10 இயருக்கு ஒன்ஸ் கூட அந்த மாதிரி இந்த ஹீட் வேவ் அதிகமாகிறதுங்கிறது காமனா நடந்துகிட்டு வர மாதிரி சொல்றாங்க. அது ஏன்னா நீங்க தான் சீனியர்ஸ், ரொம்ப நாளா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த இதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்க? ஏன்னா இப்ப நாங்க ஈவன் ஆபீஸ்ல கூட ஆஃப்டர்நூன்ல நாங்க இந்த மாதிரி சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்றப்ப சயின்டிஸ்ட் கூட இந்த மாதிரி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி இது நடக்குது. ஸோ மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து இது குறைய ஆரம்பிக்கும், இதே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க சார். ஸோ இது வந்து அந்த பீரியாடிக்கலா அந்த சேஞ்சஸ் மாற்றம் நடக்கிறது வந்து எடுத்துக்காட்டுற மாதிரி தான் தோணுதுங்க சார். Yes, அதனால sir. அடுத்த வருஷம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை, குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ஸோ Sir. அதுவும் ஒரு இது காரணம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து மரம் வளர்க்கறது, நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, அப்புறம் வந்து நம்மளும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து நம்ம இயற்கைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்து பாழடையாம பாத்துக்கிறது. அப்புறம் என்னது சிட்டி வளர்ச்சிங்கிற பேர்ல வருஷம் வந்து இப்ப பெங்களூர்லயே பாத்தீங்கன்னா இருக்கிற ஏரியாவில் ஒரு 5000 ஏக்கர் கிட்டத்தட்ட கிளியர் பண்ணிட்டாங்க சார். அது பிடிஏ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. இதெல்லாம் வந்து நிலத்தினுடைய காஸ்ட் தான் பாக்குறாங்களோ ஒழிய அதனால வரப்போற ஃபியூச்சர் ப்ராப்ளத்தை வந்து எந்த ஒரு பொலிட்டீஷியனும் சரி, பியூரோக்ரஸியும் சரி வந்து யாரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியலைங்க சார். அவங்களுக்கு வந்து 5000 ஏக்கர் பிளாட் போட்டோமா, அதுல இவ்வளவு பணம் வருதா, அதை வந்து நம்ம அரசாங்கத்துக்கோ இல்ல தனிப்பட்ட முறையில டெவலப்மெண்ட்டுக்கோ பயன்படுத்தலாம், அப்படிதான் பாக்குறாங்களோ ஒழிய அந்த 5000 ஏக்கருங்கிறது எவ்வளவு இயற்கையை நம்ம சீர்படுத்த சீர்கெடுக்கிறோம்ங்கிறதே தெரியலைங்க சார். அந்த அளவுக்கு இருக்கிற இந்த மாதிரி ஒரு கவர்னன்ஸ்ல ஒரு இதுல வந்து நம்ம எப்படி எதை சொன்னாலும் நம்ம இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி யாருமே நம்மளால முடிஞ்ச அளவு இண்டிவிஜுவலா நம்ம வீட்டுல மரம் வளர்க்கலாம், இல்ல முடிஞ்ச அளவு நம்ம நிலத்துல நிலம் வளர்க்கலாம், இல்ல நல்ல ஒரு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட சொல்லி. அந்த அரசாங்கம் வந்து அதை ஒரு எடுத்து வேகமா செய்யலைன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால வந்து சரி பண்ண முடியாதுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி அதாவது இது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது பலரும் சொல்ற கருத்து தான். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த இன்டென்சிட்டி இப்போ அதிகரித்து இருக்கிறது. இன்டென்சிட்டி முந்தி 100 வருஷத்துக்கு ஒருக்கா இருந்தது, இப்போ 10 வருஷத்துக்கு ஒரு மாற்றம் வருது. அல்லது முன்னாடி இவ்வளவு டெம்பரேச்சர் தான் ரைஸ் ஆச்சு, இப்போ இவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. சோ இந்த மாதிரிப்பட்ட சில கணக்கீடுகளும் இருக்குது. சோ இருந்தாலும் நம்ம இப்போ இந்த உலக அளவுல அதை ஒரு பெரிய முனைப்புடன் திட்டம் தீட்டி செயல்படுத்துறதுக்கு திட்டம் தீட்டி இருக்காங்க. எந்த அளவுல அது வருது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக இந்தியால நீங்க சொன்ன மாதிரி இ வெஹிக்கிள்ஸ் அவ்வளவு மூவிங் ஆக இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து தான். ஆனால் அது விலையும் அதிகமா இருக்குல்ல சார். இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் அல்லது டீசல் வெஹிக்கிள் ஒரு 10 lakhsக்கு நல்ல வெஹிக்கிள் கிடைக்குது அப்படின்னா, இ வெஹிக்கிள்ஸ் அந்த குவாலிட்டிக்கு போகணும்னா 25 lakhs ஆகுது. சோ இந்த மாதிரி அதுவும் ஒரு முக்கிய காரணம் தானே. அதுல வந்து ஒரு சில மாற்றங்களை அரசோ அல்லது உலக அளவிலேயோ மாற்றம் கொண்டு வந்தால் அதை சீக்கிரமாக அந்த திட்டத்தை அல்லது குறியீட்டை இலக்கினை அடைய இயலும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி ஈவினுடைய ரேட்டு குறைய ஆரம்பிக்குங்க சார். ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ரீசன் ஐடென்டிஃபை பண்ணது இது ஒன் ஆஃப் த ரீசன் சார். அதுக்கு வந்து இப்ப நம்ம வந்து மொபைல் மாதிரி தான். ஒரு காலத்துல வந்து ஒரு 20 years முன்னாடி எல்லாம் எல்லார்ட்டையும் மொபைல் இருக்காது. காரணம் வந்து காஸ்ட் தாங்க சார். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ஒரு மொபைலுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு மொபைல் இல்லாதவங்களே யாருமே கிடையாது. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த செக்டார்லயும் வரும் சார். அது வந்து இப்பன்னு கிடையாது, 5 வருஷத்துல வந்து அதனுடைய பர்ச்சேஸ் அளவு அதிகமாகும், ரேட்டும் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அதிகமாகும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கா இருக்கட்டும் இல்ல இண்டிவிஜுவல் கம்பெனியா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. கண்டிப்பா குறையும் சார். இதுல வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது, குறையும். எப்ப டிமாண்ட் அதிகமாகுதோ, பர்ச்சேஸ் அதிகமாகுதோ, அதனுடைய காஸ்ட் கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் சார். இது நடக்கும் சார். இன்னொன்னு சார், இந்த டெம்பரேச்சர் இன்டென்சிட்டிக்கு ஒரு காரணம் நீங்க எல்லாருக்குமே தெரியும், ஒண்ணும் கிடையாது. நிறைய நீர்நிலைகள் இருந்தது,
இப்ப சாரே வந்து மிஸ்டர் சீனிவாசன் சார் சொன்னாரு, இத்தனை ஆயிரம் ஏரிகள் இருந்து இத்தனை ஆயிரம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஏரியினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அதுல இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவு குறைஞ்சிருச்சு, அதை சுத்தி இருக்கிற மரங்கள் குறைஞ்சிருச்சு. அது மாதிரி பிளாட் போடுறப்ப நிறைய மரங்களை கிளியர் பண்ணிடுறாங்க, திரும்பி புதுசா மரம் வைக்கிறது கிடையாது. இதனால வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து வெயில வந்து அந்த வெப்பத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கிற ஒரு கிரீன் கவரோ இல்ல நீர்நிலைகளோ இல்லாததும் ஒரு இன்டென்சிட்டிக்கு அதிகரிப்பான ஒரு காரணம் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த லாஸ்ட் ஒரு 2 months பாத்தீங்கன்னா இந்த கிளவுட்ஸ்ங்கிறதே பார்க்க முடியுது இல்லைங்க சார். நீங்க ஸ்கைல பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ்ங்கிறதே ஒண்ணும் பார்க்க முடியுது இல்லைங்க சார். அந்த கிளவுட்ஸ் ஆமாங்க ஷைனிங் சன்னா தான் இருக்குது. ஆமா ஆமாங்க சார். அந்த கிளவுட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தா கூட அங்கிருந்து வர ரேடியேஷனை வந்து அது கண்டிப்பா ஓரளவு அங்க பிடிச்சி வச்சுட்டு மீதி இருக்கிறது தான் வந்து அதுல பாஸ் ஆகுறது மட்டும்தான் கீழே வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப கிளவுட்ஸும் கிடையாதுங்க சார். அதுதான் ஏற்கனவே இது வேற சொல்றாங்கல்ல, ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துடுச்சு, அதனால கொஞ்சம் அதிகப்படியான அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்குது, இதுவும் மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கருத்துக்களையும் சில விஞ்ஞானிகள் சற்று காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி அதை பத்தி இப்போ அதிக அளவுல பேச்சுகள் இல்லை இல்லையா சார்? ஓகே. இல்ல ஆனா அந்த ரேடியேஷன் யூவி ரேடியேஷனா இருக்கட்டும் இல்ல காமா ரேடியேஷன் எக்ஸ்ரேஸா இருக்கட்டும், எல்லா ரேடியேஷனும் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்ல பாத்தீங்கன்னா ஆன் ஆவரேஜா ஒரு மனிதர் வந்து வருஷம் ஒரு 9 to 9 மில்லி சீவர்ட் ரேடியேஷன் வந்து நம்ம பாடியில வந்து எல்லாருமே வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறோம் சார். இந்த எர்த்ல நீங்க ரேடியேஷன் ஒர்க்கரா இருக்கட்டும் இல்ல நான் ரேடியேஷன் ஒர்க்கரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து 9.5 மில்லி சீவர்ட்டுக்கு ரேடியேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம எக்ஸ்போசர் ஆகிறோம் சார். அது வந்து ரீஜன் டு ரீஜன் அதிகமாகும். இப்ப பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா கூட எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதே மாதிரி ராக்கி பேச்சஸ் இருக்கிற ஏரியாவில் மினரல் அந்த மைனிங் ஏரியாவில் அங்க இருக்கிறவங்க இன்னும் அதிகமாவே எக்ஸ்போஸ் ஆவாங்க சார். அப்ப அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த ரேடியேஷன் இன்டென்சிட்டி வந்து இன்னும் அதிகமா இருக்குங்க சார். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார், டாக்டர் கலைவாணன் சார். நன்றி. அடுத்ததாக கரூர்ல இருந்து திரு சிவானந்தம் பேசுறதுக்கு கேட்டிருக்கிறாரு. திரு சிவானந்தம் ப்ளீஸ். ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள் சதானந்தம். வணக்கம் சார். இந்த கிளைமேட் சேஞ்சு இதை பத்தி எல்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்மளும் பேசிட்டே இருக்கிறோம். இதுல வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வர்றதுனால உடனே இதெல்லாம் குறைஞ்சிடணும்னு எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அதற்கு உண்டான மின்சாரத்தை எதுல இருந்து உருவாக்குறாங்க, மறுபடியும் ஃபாசில் ஃபியூயல்ல இருந்து தான் உருவாக்குறாங்க. அவங்க வந்து இது சோலார்ல இருந்து உருவாக்கியிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற கருத்தை ஒத்துக்கலாம், அது ஒன்று. அது இல்லாம இது வந்து எல்லாமே பிசினஸ், அதனால இந்த இதுக்கு பதிலாக அதுல போலாமான்னு அந்த எம்என்சிஸ் அதர் கண்ட்ரிஸு கம்பெனிஸு அதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்த அளவுல மினிமம் டிஸ்டன்ஸ்க்கு குறைந்தது சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம், அது ஒன்று. அதே நேரத்தில் அந்த வெஹிக்கிளினுடைய எமிஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஏதோ 300 to 400 டிகிரி வரைக்கும் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் இருக்கு. அதை நம்ம வந்து குறைக்க முடியுமா, அதிலிருந்து மறுபடியும் மின்சாரமோ அல்லது வேற ஏதாவது தயார் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் கூட நாம யோசனை பண்ணோம்னா கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மரம் நடுறதில், அப்புறம் அந்த கசிவு நீர் குட்டை, பண்ணை குட்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கூட நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்னொரு நண்பர் சொன்னாரு, அந்த பரன் மேலே எல்லாம் அந்த கொடிகள் வளர்த்துறதுன்னு. எங்க ஏரியால வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் சில நண்பர்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி பெரிய அளவுல எடுத்துட்டு போகணுங்க. முன்னாடி முதல் நண்பர் சொன்னார் இல்லைங்களா, இந்த மீட்டிங்க்கு பதிலாக இன்னும் மாணவர்கள் மத்தியில ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி என்ஜிஓஸ் அவங்க மத்தியில எல்லாம் நம்ம கொண்டு போகணும். அதுதான் முயற்சி பண்றோம். ஆனா நமக்குள்ள அந்த ஜப்பானியர்களை போனா ஒரு இணைந்த செயல்பாடு இல்லாதனால இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்ப இந்த எலெக்ஷன்ல எதுக்குங்க ரோட் ஷோலாம் நடத்துறாங்க, ரொம்ப கோபமா வருது, வருத்தமா இருக்குது. தேவையில்லாதான் டிவி இருக்குது, பேப்பர் இருக்குது, அவங்க கொள்கையை சொல்லிட்டு போறாங்க, நம்ம அவங்க பிடிச்சிருந்தா நம்ம ஓட்டு போட்டு போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி என்ன பண்றது, அதே ஜப்பான்ல பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் சின்னதா கட்டுங்க, அதை சுத்தி நிறைய மரங்கள் இது காய்கறி செடிகள்லாம் வச்சுட்டு அது மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்தா நல்லதுன்றாங்க. அந்த 2வது உலக யுத்தத்துல அந்த ஹிரோஷிமா இதுல ஆன
என்னது அந்த பாம்பு வெடிச்சதுல போன ஊர்ல இன்றைக்கு 117 120 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்க எப்படி அவங்களை தங்களை மாற்றி கொண்டார்கள்ங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இக்கிகைன்னு ஒரு புக் வந்திருக்கு, அதை படிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப அருமையா இருக்கு. அதனால நம்ம வந்து வீடு கட்டுறதை சின்னதாக கட்டணும், மரங்கள் வளர்த்தணும், நடந்து போகணும். ஸோ அந்த மாதிரி சொன்னா இது என்னமோ அது என்ன சொல்றது பைத்தியக்காரத்தனம் மாதிரி நினைக்கிறாங்க. அது எப்படி அதனால என்ன சொல்றாங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சரி நமக்கு ஏத்துப்பா வேண்டாம் இதெல்லாம் பேச வேண்டாம்னு. அதாவது நீங்க நானு அல்லது நம்ம இப்போ ஒரு 20 பேர் பேசிட்டு இருக்கோமே, இது வந்து பைத்தியக்காரத்தனம். அதோட அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் வந்தா நமக்காச்சு, எல்லாரும் உளுந்து போனாங்கன்னா நம்மளும் உளுந்து போயிடுவோம். இப்ப என்ன நான் பாட்டுல இருக்கிறேன், ஏசி போட்டுப்பேன், அது பெருசா வாங்குவேன். இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்டே அதுதானே வருது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செயல்படுத்துவோம். நல்லது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ரைட். இப்போ நம்ம வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ் பயன்பாடு குறைக்கணுங்கிறது ஒரு முனைப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல இந்த இது நம்ம சோலார் ரினியூவபிள் எனர்ஜில பல முறைகள் இருக்கின்றன. அதுல வந்து இந்த சோலார் எனர்ஜி பயன்பாடும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில நாடுகள்ல முழுக்க முழுக்க ஜெர்மனி மற்றும் ஒரு சில நாடுகள்ல முழுக்க முழுக்க அவங்க வந்து மின்சாரம் தயாரிப்பு வந்து சூரிய சக்தியிலேயே உற்பத்தி செய்யற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. சோ இந்த நிலை நம்ம நாட்டிலையும் வரணும், விரைவில் வரும் என்று எதிர்பார்ப்போம். வணக்கம் சார். சார் வணக்கம் வணக்கம். அதாவது வணக்கம் சார். மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. அது மாதிரி உலகத்துல எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து மனிதனுடைய இன்டர்வென்ஷன். இப்ப வந்து நம்ம காருடைய புகை இதெல்லாம் மேல போற மாதிரி எரிமலை புகையும் மேல போய் பல சமயங்கள்ல பல இதெல்லாம் பண்ணிருக்கு. எரிமலை புகை இது எல்லாமே அது மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஐசேஜ்ல இருந்து இன்னொரு ஐசேஜை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு ஐசேஜ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு ஒரு ஐஸ் ஏஜ். சொல்லுவாங்க, நான் சரியா இருக்குல்ல, 12,000 ஆண்டுகள் ஆயிருக்கு. 12,000 ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐந்தாவது ஐசேஜ் தாண்டி. அடுத்தது விரைந்து வருகிறதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா, போயிட்டு இருக்கு. இது போக இவர் சொன்ன மாதிரி சார் சொன்னார்ல, அவரு அலைவாணன் சொன்ன மாதிரி 10 வருஷம், எங்க அப்பா சொல்லுவாங்க 6 வருஷம் சைக்கிள்னு சொல்லுவாங்க, 6 சைக்கிள்வாங்க. ஆனா 10 வருஷம் சைக்கிள் தான் ஏறத்தாழ கரெக்டா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து 1980 ஒரு கடுமையான மழை, அப்புறம் 91 92 நம்ம இதுல தாம்பரணி வெள்ளம், அப்புறம் ஒரு 2001 2002 நினைக்கிறேன் அடுத்த புயல், அடுத்த ஒரு புயல் இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் 2015 கொஞ்சம் முன்னக்கூட்டி வந்துருச்சு, 2015 16. இதுல மோஸ்ட்லி வந்து காலநிலை மாற்றம் தான் இன்னொரு மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, எந்த வருஷம்லாம் மழையை மிக கடுமையாக வரப்போன்னு வச்சுங்களேன், வந்துச்சுன்னா அதுக்கு முந்தின சீசன் வந்து வெயில் கடுமையா இருக்கும், ரொம்ப ட்ரை. குறிப்பா ஒரு சின்ன சிம்டம்னா உடங்குடியில பனை மரம் பட்டு போகுதான்னு பார்க்கணும். உடங்குடியில வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா 8 வருஷத்துக்கு பட்டு போயிடும், மரம் பட்டு போயிடும். பட்டு போச்சுன்னா அடுத்த சீசன்ல வந்து கடுமையான மழை. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இந்த போன மழைக்கு முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு போச்சு. அது பொதுவா மார்கழி மாசம் மழை வந்தாலே அது நம்ம அன்யூசுவல் ரெயின்கிறோம். ஆனா மார்கழி மாசம் மழை வந்தா என்ன நடக்குன்னு சொல்லி பழைய பஞ்சாங்கத்துல இருக்கு. மார்கழி மாசம் மழை வந்தா இந்த இது அந்த இந்த இன்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நிறைய பஞ்சாங்கம்லாம் பழைய சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அதான் என்னைய பொறுத்தவரை இப்ப அடிக்கிற வெயில் வந்து மிக கடுமையான மழைய அநேகமா இந்த சீசன்லயே கொடுக்கும். இப்ப ஒரு 2 மாசம் 2 வாரம் கொடுத்தாலும் கொடுக்கும்னு என்னுடைய கணிப்பு. ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், 1980 இருந்து பார்த்துட்டே இருக்கோம். இது போக என்னன்னா பழையன கழிதலும் புதியன புதலும் உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒருத்தன் உப்பு விற்க போறான்னா மழை பெய்யும் பழமொழி சொல்லுவாங்க, உமி விற்க போறா வெயில் அடிக்கும், காத்தடிக்கும் பாங்க. அது மாதிரி பூச்சிகள் அதுக்கு தக்கன அந்தந்த பூச்சிகள் வரும். சில பூச்சிகள் அடிஞ்சு போகும், அதாவது காணாம போகாது, அது ஒதுங்கி இருந்துக்கிடும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சார் சொன்னார்ல, இந்த வேற பாதிக்கிற பூச்சிகள் கொஞ்சம் கூடனாலும் கூடும், கொஞ்சம் ஈரம் இருந்து வேற கூடனாலும் கூடும். அது மாதிரி வேற பாய்க்கிற நோய்கள், குறிப்பா இந்த பனாமா வாடலுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப கூடும். பனாமா வாடல் நாயோடைய எஃபெக்ட் வந்து இப்ப நான் கீழங்காலத்துல பாத்தீங்கன்னா
ஒரு மனசுல ஒரு டேபிள் போட்டு வச்சோம்னா இந்த வருஷம் அடிக்கிற வெயிலுக்கு பனாமல்ட்டு சிம்டமா வரும், கிளியோட சுத்தி பனாமல்ட்டு சிம்டமா வரும். அது மாதிரி அந்த அத பூச்சிகள் வந்து அந்தந்த சமயத்துல வரக்கூடிய பூச்சிகள் அடுத்த சமயத்துல வர்றதில்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா அது மாதிரி ரகங்கள், புது ரகங்கள். இப்ப முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்துல வந்து ஒரு ஒரு பூச்சி, அது பேரு முள்வண்டுமா, கிஸ்பாங்கிற பிரச்சனை ரொம்ப இருக்கும். கிஸ்பா வண்டு பிரச்சனை மிக அதிகமா இருக்கும். ஆனா இப்ப இல்ல. ஏன்னா நம்ம உரம் போட போயிட்டோம், உரம் போடுறோம், இலை அகலமாகுது, வேற ரகங்கள் கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி நம்ம எந்த மாறுதல் இருந்தாலும் அதுக்கு தக்கன வேற பூச்சிகள் வரும். அது மாதிரி நம்மளும் வந்து நம்முடைய நடவடிக்கைகள், சார் சொன்னார்ல, இந்த மரம் வைக்கலாம், வீட்டு வாசல பந்தல் போடலாம், சின்ன சின்ன தண்ணி கொஞ்சம் கூடுதலா குடிக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒத்துக்கிடுச்சுன்னா நம்ம உடம்புக்கு ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி என்ன சொல்றது, மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்லுவாங்க சித்தவிதத்துல. மிகினும் குறையினும் நோய் செய்யும், வாதம் பித்தம் கபம்லாம். இப்ப வந்து நமக்கு ஒத்துக்கிடுச்சுன்னா ஒரு 10 வெந்தயம் சாப்பிடலாம், வெங்காயம் திங்கலாம். இதெல்லாம் வந்து நம்முடைய உடல் விஷயங்களை கொஞ்சம் குறைக்கும். அதுக்காக பண்ணி பார்த்து விட்டுறணும். ஏன்னா சித்த வைத்தியம் மாதிரி சிறந்த வைத்தியம் கிடையாது. ஆனா அது விளைவுகள் வந்து மிக கடும் விளைவுகள் வரும். ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நமக்கு என்ன பண்ணணும் டாக்டருக்கும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது மாதிரி. அதனால இது போக வந்து பயிர்கள் வந்து அதுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஆடுதுறை, இந்த இறியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரகத்துல இருந்து 2000 ரகம் இருக்கு, பத்திரமா வச்சிருக்காங்க, எல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்க. அதுல வந்து எதெல்லாம் வெயில் தாங்குது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எது வெயில் தாங்குது, எதுல பூச்சி ரொம்ப வரும், எல்லாம் பார்த்துதான் இருக்காங்க. அது மாதிரி காலங்கள் மாறும்போது நம்முடைய ஆராய்ச்சி நுணுக்கம் எல்லாமே மாறத்தான் செய்யும், மாறிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாற்றத்தை எதிர்கொள்ளுவதுதான் மனிதனுடைய மனித இனம் இருக்குல்ல, மனிதனை வளர்ந்து வருதுதான். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெயிலுங்கிறோம், ஆனா வந்து அமெரிக்காவில ஏதோ ஒரு நாட்டுல வந்து இப்ப சமையல பனிப்பொழிவு பனிப்பாறையா வந்துச்சுன்னாங்க. அதாவது மாற்றங்கள் இருந்துகிட்டு, இது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஏற்கனவே இவரை நம்ம கலைவாணன் சொன்ன மாதிரி 10 சைக்கிள் கண்டிப்பா இருக்கு. எங்க அப்பாவின்னு சொல்லுவாங்க, டே இந்த வருஷம் மழை இல்லை, நான் ஒன்னும் எனக்கு வருமானம் இல்லை, அடுத்த வருஷம் கடன் வாங்குவேன், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குவேன், அதுக்கு அடுத்த வருஷம் மழை பெய்யும் விளையும் கடன் வாங்க மாட்டேன், அதுக்கு அடுத்த வருஷம் எதுவும் பொருள் வாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிலம் வாங்குவேன், அப்படி சொல்லுவாங்க. அது சைக்கிள் இருக்குதான் செய்யுது. அந்த சைக்கிள் வந்து செலவங்க கரெக்டா பெர்சீவ் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எங்க ஒரு பக்கம் எல்லாம் பனைமரம் வாடுதுன்னு எப்படி தெரியுமோ தெரியல, பனைமரத்துல 3 மட்டையை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் வெட்டிடுவாங்க. பனைமரத்துல 3 மட்டை வச்சு 3 மட்டையை சுத்தி கயிறு இல்ல பனைநார் வச்சு கட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனா உடங்குடியில அந்த பழக்கம் கிடையாது. இங்க வந்து பனைமரம் சாகாம பிழைக்க வச்சுறாங்க. அதாவது எப்படி தெரியும் தெரியல, நானும் கேட்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வயசு கிட்டதான் இருக்காங்களே தவிர நம்ம வயசு கூட யாருமே இல்ல, நம்ம கூட ஆள் இல்லை. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் டெக்னாலஜி இருக்கு. பழைய காலத்துல ஒரு 100 வருஷமா வறட்சியில இருந்து தப்பிப்பது எப்படி, அது தவிர்ப்பு எப்படின்னு நிறைய வச்சுட்டு இருக்காங்க. அதனால இது மாதிரி மீட்டிங் நடத்தும் போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சு யாரோ அதை கம்பேர் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் இது பண்றாங்க. வந்து என்னோட போர்காஸ்ட் இப்ப இந்த சம்மர்ல கடுமையான மழை பெய்யும் என்னுடைய கணிப்பு. சம்மர்ல கடுமையான மழை பெய்யும். சம்மர்ல மழை பெஞ்சு சம்மர்னா வந்து இந்த அக்னித்துல மழை பெஞ்சிச்சுன்னா காலத்துல மழை பெய்யாது. இது பழைய முடிவுகள் தான். பழைய காலத்திலேயே அக்னித்துல மழை எந்த வருஷம் பெய்யுதோ அப்ப காலம்னா அந்த நம்ம இது ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மழை வராது. அது மாதிரி நம்ம ஏரியாவுக்கு ஆடி மாசம் மழை கிடையாது எப்போதுமே. நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஒன்லி இந்த கன்னியாகுமரி, கேரளா கிட்ட இருக்கல கன்னியாகுமரி, வடார்காடு, தென்னார்காடு, கோயம்புத்தூருக்கு தான் ஆடி மாசம் மழை பெய்யும். நமக்கு ஆடி மழையெல்லாம் ஒழுவதாலும் கிடையாது, நமக்கு புரட்டாசி மழை. வந்து என்னைய பொறுத்தவரை அதான் என்னுடைய கணிப்பு தப்பாவும் இருக்கலாம், தப்பா இருந்தாலும் சரி, ரைட் இருந்தாலும் சரிதான். இந்த கோடை மழைன்னு ஒண்ணு அநேகமா ஒரு 1.5 மாசத்துல கடுமையா வந்தாலும் வரும். இது போக ஏற்கனவே சொன்னாங்க எல்லினோ வந்து வந்த உடனே வந்து அது திரும்பி போகும்போது உஷ்ணம் கூடும் தான் சொல்றாங்க. எல்லினோ இப்ப வந்துட்டு இப்ப திரும்பி போயிட்டு இருக்கு. சூடா போகுது பாத்தீங்களா, சூடா போகுது. அப்ப எங்க இருந்தோ ஒரு குளிர்ந்த காத்து இங்க வரணும்.
எந்த இடத்துல ஒரு வெப்ப காற்று இறங்கி ஏறி மேல போகுதோ அப்ப எங்க இருந்தோ ஒரு குளிர்ந்த காத்து எங்க இருந்து வரும் தெரியாது, சொல்ல முடியாது. நம்ம காத்துல உள்ள தண்ணியை உறிஞ்சி அது இங்க வரப்போகுது. மழை பெய்யும் சார். மிக நன்றி, வணக்கம் சார். டாக்டர் முருகேசன், உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நிறைய விளக்கங்களோட சொன்னீங்க, நன்றி. திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த வெப்ப அலை பற்றிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்கின்ற பொழுது மனம் வேதனை அடைகிறது. பல நாடுகளில் அமெரிக்கா, கிரீஸ், இடம்பெற்ற வெளிநாடுகளில் இந்த வெப்ப அலையினாலே மாண்டு போனவர்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில். நேற்று கூட எனக்கு கிடைத்த செய்தி, திண்டுக்கல், மதுரை ஆஸ்பத்திரிகளிலே இந்த வெப்ப அலை காரணமாக மரணம் எய்திய செய்திகள் வருத்தமளிக்க செய்கிறது. அதே போல நேற்றைய செய்தி, நமது தமிழக வனப்பகுதியில் 4 யானைகள் மாண்டிருக்கின்ற செய்தி நமக்கு மிகவும் அதிர்ச்சி தரப்படுகிறது. யானையே மாண்டு போகின்ற அளவுக்கு வெப்ப அலை நீர் பற்றாக்குறை இருக்கிறது என்றால் இந்த வெப்ப அலையின் தாக்கம் எந்த அளவுக்கு மோசமானதாக, பயங்கரமானதாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும். அதுபோக உடல் உபாதைகள், அதிகமாக காய்ச்சல், மற்ற உபாதைகள், குறிப்பாக சொல்ல போனால் இந்த சதைப்பிடிப்பு கிராம்ஸ், அந்த கிராம்ஸ்னால் எனக்கே அந்த பாதிப்பு உண்டு. இந்த டீஹைட்ரேஷன், அதிக உஷ்ணமாக இருக்கின்ற வேளையில் இந்த உடலை இப்படி ஸ்ட்ரெச் செய்கின்ற பொழுது அந்த சதைப்பிடிப்பு பிரச்சனை நானே அனுபவித்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட பிரச்சனை, இந்த ஹீட் வேவ், வெப்ப அலைகள் மனிதர்களுக்கு இயற்கை சூழ்நிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் நண்பர் சிதம்பரம் அவர்கள் கூறிய பாதுகாப்பு முறைகளை அனைவரும் அவசியம் பின்பற்றிய, குறிப்பாக பல ரசங்கள், அதில் குறிப்பாக லெமன் ஜூஸ், எலுமிச்சை, அடிக்கடி தர்பூசணி பழம், இப்படியவற்றை நாம் அடிக்கடி உட்கொண்டு, அவர் கூறியது போல அதிக வெயில் நேரங்களிலே வெளியே போவதை தவிர்த்தல் மிக மிக நல்லது. குறிப்பாக நம்மை போன்ற சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு 11 மணி 12 மணியிலிருந்து 5 மணி வரை வெளியே செல்லாமல் இருக்கிறதுனால, ஆனால் அந்த அளவுக்கு வெப்ப அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னதை கூட எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்குமோ என்கின்ற நிலைதான். இந்த வெப்ப அலை வெளியே சென்று வந்தால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற அளவுக்கு மனதிலே பயமுறுத்தல் இருக்கிறது. அந்த அளவுக்கு இதற்குண்டான காரணம், ஒரு காரணம் குளோபல் வார்மிங், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த வெப்பநிலை வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, அதிக மரம் வளர்த்தல், இன்னும் பல பாதுகாப்பு முறைகள், அதுக்கு என்னென்ன திட்டங்கள் தீட்ட வேண்டுமோ அரசாங்கம் அதை தீட்டி அதை நல்ல முறையிலே மிகவும் ஸ்ட்ரிக்டாக கடைபிடித்து இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றினால் இந்த வெப்ப அலையிலிருந்து தப்பிக்கலாம். எனது சிற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி, உங்களுடைய தகவலுக்கு, கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தலைப்பை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. ஹீட் வேவ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், அனிமல்ஸ் அண்ட் ஹெல்த். அதாவது வெப்ப அலை மேலாண்மை தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு பி. சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பல தகவல்களை தொகுத்து வழங்கினார்கள், அவர்களுக்கு சிறப்பான நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பல பங்கேற்பாளர்கள், குறிப்பாக டாக்டர் முருகேசன், டாக்டர் கலைவாணன், திரு தினகர் பாபு மற்றும் திரு ஸ்ரீனிவாசன் மனோகரன் மற்றும் கந்தசாமி ஆகியோர் அவர்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது.
நன்றி, வணக்கம்.